ஹலோ சார், எங்க சார் நிக்கிறீங்க? அப்படியே நேரா வாமா, ஒரு சிவப்பு கார் தெரியும். ஓ சார். அது பக்கத்துல ஒயிட் சட்டை ஃப்ளவர். வாமா வாமா, வா 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 வா. அதான் நான் தான் வா. நீதானம்மா? ஆமா சார். உன் பேர் என்ன? சௌமியா. சௌமியாவா? நல்ல பேரை வச்சிருக்கிய, சூப்பர். என் பேர் குணாமா. வேலை விஷயமா? வேலை விஷயம். ஆமாம், எனக்கு தான்மா பிஏ தான் தேவைப்பட்டுச்சு. கரெக்டாக இருக்குமா? நீ வேலை சேர்ந்துக்கம்மா, இப்பயே சேர்ந்துட்டு. நீ வேலை சும்மா சின்ன சின்ன வேலைம்மா. நான் சாப்பிட்டேன்னா தட்டை எடுத்துகிட்டு போய் சும்மா ஓரமாக போடணும். சின்ன வேலை தான், பார்க்காத அப்படிலாம். சின்னூண்டு வேலை தான். பிஏன்னா சின்ன சின்ன வேலை செய்வாங்களா, அதே மாதிரி தான் இது. அதுக்கப்புறம் நான் தட்டு மட்டும் போய் வச்சுட்டா போதுமா, கைப்புக்கிட்ட வச்சுட்டா போதும். நான் கை கழிக்குவேன். அப்புறமேலைக்கு என்னன்னா சின்ன சும்மா ஏதாச்சும் ஒன்றுனா சட்டை அயன் பண்ணுறதுக்கு சட்டை எடுத்துகிட்டு போய் அயன் பண்ணணும். அதுவும் சின்ன வேலை தான்மா. அதை நான் காசு கொடுத்துருவேன். இல்லை, காசு கொடுத்துருவீங்க. இதெல்லாம் பற்றி அவர் சொல்லலை. இல்லைம்மா, அது சின்னூண்டு வேலை. அதெல்லாம் எப்படிமா சொல்லுவார்? அதெல்லாம் சின்ன வேலை, அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார். அதை நான் தானே உங்கள்கிட்ட சொல்லணும். ஆஃபீஸ் வேலையும் இருக்குமா, ஆஃபீஸ் வேலையும் இருக்குது. என் கூட எங்கே போனாலும் நீ வரணும், எங்கே நடந்தாலும் பின்னாடியே வரணும், எங்கே உட்காந்து பக்கத்தில் வந்து நிற்கணுமா. சொல்லு வேறு ஏதாவது டவுட்டாமா? இல்லை, எங்கே போனாலும் பக்கத்தில் வரணும்னு எனக்கு அப்படி இல்லைம்மா. நான் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஆஃபீஸ் போகிறோன்னு வச்சுங்களேன், பிஏ தானே நீங்கள், அப்போ நான் கூட தானே வரணும். நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது பேசுவேன், அப்போ கூட நிற்கணும். அவர் ஏதாச்சும் முக்கியமானது விஷயம் சொன்னார்னா நீங்கள் நோட் பண்ணிக்கணுமா. அப்புறம் ஆபீஸ் வேலை மட்டும் தான் சொன்னாரு. இந்த வேலைக்கு எனக்கு இல்ல சரியா கேட்கலாமா? ஆபீஸ் வேலைன்னு தான் சொன்னாரு. என்ன வேணும்? ஆபீஸ்ல ஏதோ வேலை இருக்கு. ஆபீஸ்லயும் வேலை இருக்குமா? ஆபீஸ்லயும் வேலை இருக்கு. நான் ஒரு யூடியூபுக்கோ இதுக்கோ ஒரு ஏதோ ஒன்று பேட்டி கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், அவர் நிறையா கொடுப்பேன். அதே மாதிரி அதெல்லாம் எடுத்து இந்த லேப்டாப்பில் அப்படியே எடுத்து அப்படி அதெல்லாம் ஜாயின் பண்ணி அப்படிலாம் பண்ணுமா? இல்லை சார், எனக்கு அதில் விருப்பம் இல்லை சார். எனக்கு அப்புறம் நான் அப்போ ஜாலியாக ஒரு நல்ல ஒரு பெரிய பார் தான், ஏசி பார் தான் போவேன். அங்கே கூடவே வந்து எனக்கு வந்து ஒரு கம்பெனி நீங்கள் கொடுக்கணும். கொடுப்பீங்களா? கம்பெனி இல்லை, நீங்கள் உங்கள் விருப்பம் அது. ஆனால் பக்கத்தில் உட்காந்து இந்த கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் நீங்கள் சாப்பிட்லாம். எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தரலாம். வேறு ஒன்றும் இல்லை, அது சின்ன வேலை தான். இதெல்லாம் அவர் சொல்லவும் இல்லை சார். இதுல எல்லாம் எனக்கு விருப்பம் இல்லைம்மா, சின்ன சின்ன வேலை, அதனால சொல்லியிருக்க மாட்டாருமா. இது நீங்க சொல்றது சின்ன சின்ன வேலை இல்லை, நீங்க சொல்றது அது பெரிய வேலை, சிம்பிளான வேலைம்மா. அதெல்லாம் நான் தானே செலவு பண்ண, நீ செலவு பண்ணல. அப்புறம் ஏம்மா செலவு பண்ணாலும் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட். சரி, அடுத்து ஒரு நம்ம ஃப்ளாட், பெரிய ஃப்ளாட்டுமா. அது ஒரு வாடகை 80,000 வருமா. 80,000 கொடுத்து ஃப்ளாட் எடுத்திருக்கேன், பெரிய பெட்டுமா. அதுக்கப்புறம் பக்கத்து ரூமில் ஒரு சின்ன பெட்டுமா. நீ அந்த ரூமுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த சின்ன பெட்டில் படுத்து தூங்கிக்குமா. அதுக்கப்புறம் அந்த சின்ன பெட்டில் உனக்கு தூக்கம் வரலனா கூட நான் அந்த பெரிய பெட்டில் படுத்திருப்பேன். அதில் வந்து கூட பக்கத்தில் படுத்துட்டா உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் தள்ளி நான் படுத்திருப்பேன். கல்யாணம் கட்டாம ஒரு பொண்டாட்டி உங்களோட சரக்கு அடிக்கணும் பக்கத்து பெட்ல வந்து அப்படிலாம் இல்லைம்மா. நீ பிஏ தானம்மா, ஒரு கல்யாணத்தை கட்டிக்கலாமே, கட்டி உன் பொண்டாட்டி அதெல்லாம் வச்சுக்கலாமே. கல்யாணம் பண்ணா நம்ம வேலைக்காகாதும்மா, ரொம்ப வேலைக்காகாது. இதை இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா போனீங்களா இருக்கும். அடுத்த பிறகு இன்னொரு பொண்ணு வரும், அவங்க பிஏவா சேருவாங்க. அவங்களும் வந்தாங்கன்னா என் பெட்டு பக்கத்தில் படுத்தாங்கன்னா கிளம்பி போயிடுவாங்க. அது வந்து ஒரே குடும்பமாக போர் அடிச்சிருமா. இல்லைம்மா, பிஏ வேலைம்மா அது. நீ என்னம்மா நடிச்சிட்டு இருக்க? பிஏ வேலை தான் சொல்கிறேன் உங்களுக்கு. வேற என்ன செய்ய சொல்கிறாங்களா? அந்த வேலையில எனக்கு விருப்பம் இல்லை. என்னம்மா நீ பிஏ வேலை தானே வந்த? ஆபீஸ்ல வொர்க் இருக்குன்னு சொன்னதுனால நான் வந்தேன். என்னம்மா நீ சரக்கு அடிக்கிறது கூட படிக்கிறது. சரக்கு நீ அடிக்க வேணாமா, நான் தான் அடிக்க போறேன். நீ கூட இருக்க போற. நான் ஏன் கூட இருக்கணும்? இல்லம்மா, நீ பிஏ வேலைக்கு வந்திருக்கீல, அப்ப கூட தானே இருக்கணுமா? பிஏ வேலைக்கு வந்தா சரக்கு அடிக்கல கூட இருக்கணும், கட்டல்ல கூட படுக்கணும். அதுக்குள்ள நீ வேற ஆள பாரு. ஐயோ, கூட படுக்கிறது நீ அந்த பெட்ல அங்க படுத்துறப்ப நான் இந்த லாஸ்ட்ல இங்க படுத்துறேன். அது என்னம்மா நியாயம்? அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு இந்த வேலையும் விருப்பம் இல்ல. நம்ம வேலைக்கு வந்துட்டு பிஏன்னு சொல்லி அவர் அனுப்பிட்டாரு. இனிமே நான் எங்க போய் உடனே தேடுறது? அது வந்துட்டேன், இந்த வேலை செஞ்சுட்டு போயிருமா. நான் வந்து நாளைக்கு வந்து வேற பிஏ மாத்திக்கிறேன். அசிங்கமா போயிடும். இல்லம்மா, எப்படிமா அசிங்கமா போவோம்? எப்படிமா அசிங்கமா இருக்காதுமா, ரூம்லாம் நல்லா கிளீனா இருக்கும். விருப்பம் இல்ல, அவ்வளவுதான் சொல்லியாச்சு. நம்ம வந்தது வந்துட்டு திரும்ப தேடணும். அந்த அன்னைக்கு போய் தேடணும், எவ்வளவு கஷ்டம். இந்த நாளே முடிஞ்சிடும் தேடணும்னா. வாயில எனக்கு நல்லா வருது. என்ன வருதுமா? எதா இருந்தாலும் சொல்லிடுமா, நான் கோச்சிக்கவே மாட்டேன். ஏம்மா சொல்லுமா, என்னம்மா இப்படி அநியாயமா போட வாடாங்கிறீங்க? உங்களோட சின்ன பையன் தான் போட வாடாங்கிறீங்க. அது பிரச்சனை இல்லை எனக்கு. என்னம்மா பிஏயா வேலை செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதுக்கு வேற ஆளை இப்பதான் பிஏ வேலை செய்யணும் வந்தீங்க, அப்புறம் திரும்ப இந்த வேலை சொன்னவரு வேற மாதிரி சொன்னாரு. என்னம்மா சொன்னாரு? பிஏயா ஆபீஸ்ல நல்ல ஒரு ஜாப் இருக்குன்னு தான் சொன்னாரு. நல்ல ஜாப்னா நல்ல ஜாப் தான் அது.
நல்ல ஜாப், சூப்பர் ஜாப்மா. நீ வந்து நான் தான் சரக்கு அப்படி நீங்கள் சரக்கு அடிக்கல, நான் பெட்டில் அந்த ஓரமாக படுப்பேன், நீ அந்த ஓரமாக படுக்க போறீங்க. இது நல்ல ஜாப் தானம்மா? இந்த கதை இந்த பக்கத்துல படிக்கிறது கூட சரக்கு அடிக்கிறதுலாம் வேற ஆளை பாரு. என்னம்மா திரும்ப திரும்ப உனக்கு புரியவே இல்லைம்மா, விருப்பம் இல்ல, புரியவே இல்லை. நான் உங்களை சரக்கு அடி விருப்பம் இல்லைன்னா விட்டுறணும், அவ்வளவுதான். என்னம்மா அப்படியே போயிருமா அவுட்டு? என்னம்மா நீ சொன்னா கேளுமா, பிஏ வேலைக்கு தான் கூப்பிட்டேன் சார். எப்படி நடிச்சேன்? சூப்பரா? நான் வரேன். என்ன சார் நீங்க கோஆர்டினேட்டர் சார்? நான் நடிக்கிறேன், அவர் டைரக்டர். நீங்க எங்க வரீங்க? பிஏ வேலை கேட்டீங்கல்ல? ஆமா. நான் வந்து உங்க இல்ல பக்கத்துல ஒன்லி வந்து லேடிஸ் மட்டும் தான். இல்ல சார், இல்ல சார், இல்ல சார், லேடிஸ் மட்டும் தான். லேடிஸ் தான். சின்ன பெட் வேண்டாம், பெரிய பெட்ல நம்ம ரெண்டு ஒண்ணா படுத்துக்குவோம். அப்படியா சார்? அப்ப நான் சின்ன பெட்ல ஒரு பிஏ ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன், அங்க நான் படுத்துக்கிறேன். இல்ல நீங்க தனியா படுத்துங்க. அதெல்லாம் கிடையாது, நான் உங்க கூட தான் படுப்பேன். ஐயோ ஐயோ வேணாம். ஐயோ சார் 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 இங்க பாருங்க சார், தொல்லை பண்றா சார். டேட் சார், இவர் எப்ப சார் உள்ள விட்டீங்க? அந்த பொண்ணு கூட தான் நடிக்க சொன்னீங்க. ஏன் சார் இப்படி ஒரு அநியாயம் பண்றீங்க? அப்ப சம்பளம் ஜாஸ்தியா கொடுத்துருங்க சார். ஆமா சார், அவர் ஆம்பளை கூட நடிச்சதுக்கு நீங்க வந்து ஜாஸ்தியா சம்பளம் தரணும். ஏது லேடிஸ்க்குலாம் சம்பளம் வேணாம்னு சொன்னேன், ஜென்ஸ் வேற வந்து நடிச்சிட்டாரு, அதனால எனக்கு வந்து சம்பளம் டபுளா தரணும். நீங்க சீக்கிரம் வாங்க. திரும்ப வந்துட்டாரு, கொஞ்சம் பேட்டை ஏத்திருக்கேன்.